பேக் டு டிஜே vlogs. இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரமலான் vlog டே 12 இன்னைக்கு 12வது நாள் 12வது நோன்பு. இன்றைக்கி எங்கள் அம்மா சகருக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாமா? இது ஒயிட் ரைஸ் சூடாக இருக்குது. இதில் என்ன இருக்குது? இந்த ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. இதில் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? இதில் சாம்பார் இருக்கிறது, அப்புறப்படுத்துவோம். இதில் என்ன இருக்குது? மீன் குழம்பு தெரியுதா? மீன் குழம்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல். ஆயில்லெஸ் ஃப்ரையா? ஆமாம், ஆயில்லெஸ் ஃப்ரை தான், அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்காங்க நமக்கு. சரி, அப்புறம் வேறு என்ன? ஒரு ஊறுகாய் இருக்குது. தயிர் கிடையாது, மீன் சாப்பிட்றோம், தயிர் இல்லை, தண்ணி இருக்குது. சரி, நம்ம சாப்பிட்லாமா? வீட்டில் கரெக்டாக தெரியுதா? நல்லா பர்ஃபெக்டாக இருக்கா? வாடி அப்படி கேட்குது. மீன் குழம்பு தனியாக உட்காந்து குழம்பு. மீன் இருக்கிற காரணத்தினால் நம்ம விட்டு அடிக்க வேண்டாம், லெவலாக சாப்பிடுவோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்போம். தண்ணி ஜக் இல்லை, அதனால் அடிப்போம். குழம்புக்கு ஊற்றியாச்சு. சாம்பார் வேறு இருக்குது. சாம்பாருக்குன்னா கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம். மீன் இதில் வச்சுக்கலாம். சாப்பிடுவோம். மணி சொல்ல மறந்துட்டேன், அதனால மணி சொல்லிடலாம். மணி பார்த்தீங்கன்னா 3:59, 4 போகுது. 4 கரெக்டாக, ஒரு நிமிஷம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. நேற்று நம்ம வீடியோவில் மாப்பிள்ளையெல்லாம் இருந்தான், அதனால் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணான் இந்த ட்ரைபாட் செட் பண்ணுறதுக்கு, லைட்டிங் செட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம தனியாக விளாக் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பிறகு மீன் குழம்பு. மீன் தெரியுதா? அப்படியே கிடைப்போம். பிறகு பார்த்து சாப்பிட முள் இருக்குது, தொண்டையில் மாட்டிக்கும், முடிஞ்சது கதை. அப்புறம் மீன் காணலான்னு பார்த்தேன். அக்கா சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டேன்னு கேட்டாங்க. இரண்டாவது மணி சரிதா? மீன் சாப்பிட நல்லா இருக்கு, டேஸ்டா. முள்ளு தான் பிரச்சனையா இருக்கு. முள் எடுத்து சாப்பிட்டுருவேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் சாப்பாடு நான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. லிமிட், அதுக்குமா சாப்பிடக்கூடாது. சாம்பாருக்கு கரண்டி இல்லை, கொஞ்சம் கூட இருக்கும். என்னென்னா அப்படியே கம்மிட்டேன், சாம்பார் கரண்டி இல்லாதனால. சாம்பார் எங்கள் அக்கா வச்சது, மீன் குழம்பு எங்கள் அம்மா வச்சது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் வறுவல் வேறு மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. என்ன மீனில் கொஞ்சம் முள் அதிகமாக இருந்தனால தான் பேச முடியாமல் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் பேச முடியல. மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:19. நம்ம சாப்பிட்டாச்சு எப்படியோ. அடுத்து நம்ம இஃப்தார் vlog பண்ணலாம். இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு vlog பண்ணலாம், இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சப்போர்ட் நல்லா கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவும் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்ருக்கீங்க. இன்ன வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்காங்கன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நம்ம அடுத்து இஃப்தார் vlog பண்ணலாம். பாய். ஹாய் கைஸ், நோன்பு திறக்க டைம் ஆச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:29, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது.
6:30. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. எங்கள் அம்மா நீ நான் டயட்டில் இருக்கிறதுக்காக எனக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக சோயா சங்க்ஸை வச்சு வடை. சோயா சங்க்ஸ் சோயா பீன்ஸ் கிடையாது, சோயா பீன் பருப்பு. சோயா பீன்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். மீல் மேக்கர்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது. மீல் மேக்கர் சோயா பீன் சங்க்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸ், மீல் மேக்கர், சோயா பீன்ஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் செஞ்ச வடை, எண்ணெய் நல்லா கம்மியாக ஊற்றி ப்ரோட்டீன் வடை எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. நம்ம சாப்பிடும்போது காட்டுறேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, நம்ம ரெடி ஆகிக்கலாம். எனக்கு வாயெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த 1 நிமிஷம் போகிறக்குள்ள ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் போகல. இன்னைக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு வாய். டைம் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா. என்ன பார்த்துலாமா? ப்ரோட்டீன் வடை, சோயா சங்க்ஸை வச்சு செஞ்சால் ப்ரோட்டீன் வடை. இதை சோயா சங்க்ஸ்னு சொல்கிறாங்க, சோயா பீன்ஸ்னு சொல்கிறாங்க, மீல் மேக்கர்னு சொல்கிறாங்க. இதை வச்சு செஞ்சால் வடை. பிளாக் காஃபி, நோன்பு கஞ்சி, இதுவும் அதே தான், தண்ணி. இப்போ வந்து நோன்பு கஞ்சி டேஸ்ட் பண்ணிடலாம். நோன்பு கஞ்சி சூப்பராக இருக்கு. வடை சாப்பிட்டுமா? சாப்பிடு. செம்மையாக இருக்குது. நம்ம ஒன்று செய்வோம் பார்த்துருக்கீங்களா, வடையை வந்து நோம்பு கஞ்சியில் போட்டு சாப்பிட்றது, அது மாதிரி செஞ்சு பார்ப்போம். புரோட்டீன் வடை கஞ்சி. பிளாக் காஃபி. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் போய் சாப்பிட்றேன், நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க, சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேருக்கு என் வீடியோ கொண்டு சஜஷனில் காட்டும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகும். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.